நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு எழுச்சி பயணம் மேற்கொள்கின்ற பொழுது சிவகங்கை மாவட்டத்துக்கு வருகின்ற பொழுது திரு மறைந்த அஜித்குமார் அவர் வீட்டுக்கு சென்று அவர் தாயாரை சந்தித்து ஆறுதல் கூறுவதாக நான் குறிப்பிட்டிருந்தேன். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சிவகங்கை மாவட்டம் திருமணம் அருகே மடப்புறம் கோயில் காவலாளி மறைந்த அஜித்குமார் அவருடைய வீட்டிற்கு வந்து தாயாரை சந்தித்து அவருடைய சகோதரை சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளோம். இது மிகுந்த வேதனைக்கும் வருத்தத்திற்கும் கண்டனத்துக்கும் உரியது. இன்றைக்கு காவல்துறை மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை அவர்களால் இன்றைய தினம் விலை மதிக்க முடியாத ஒரு உயிரை இழந்திருக்கின்றோம் என்பது பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது. 27/6/2025 அன்று நகை மாயமானதாக புகார் அளிக்கப்பட்டு 28/6/2025 அன்று இது குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு அந்த விசாரணையில் மறைந்த அஜித்குமார் தாக்கப்பட்டு இறந்திருப்பதாக செய்திகள் 29/6/2025 அன்று இது குறித்து நான் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கின்றேன். மதுரை உயர்நீதிமன்றமும் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரிக்கின்ற பொழுது ஒரு குடிமகனை அரசே உயிரிழப்பதற்கு காரணமாக இருந்துவிட்டது என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மறைந்த அஜித்குமாருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே போராட்டமும் நடைபெற்றும். ஆகவேதான் இன்றைய தினம் இந்த அரசு வேறு வழியின்றி பல காவல்துறை காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செஞ்சு இன்றைக்கு சிபிஐ இந்த வழக்கு விசாரிக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றனர். ஆனால் இதில் ஒரு சம்பவம் என்னவென்றால் இது காவலர்களாக இவ்வளவு பெரிய தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கலாம் என்று சொல்லுகின்ற போது ஐயம் ஏற்படுகின்றது, சந்தேகம் ஏற்படுகின்றது. என்று சொன்னால் காவல்துறை சம்பந்தப்பட்ட இந்த விசாரணை போது ஈடுபட்டுள்ள காவல்துறை சேர்ந்த அதிகாரிகளுக்கு காவலர்களுக்கு ஏதோ ஒரு பகுதியிலிருந்து மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் அவர்கள் இப்படிப்பட்ட தாக்குதலை நடத்திக்கா என்று பரவலான செய்திகள். அது மட்டுமல்ல, அஜித்குமாருடைய உடற்குறு ஆய்வில் பார்க்கும்போது 44 இடங்களில் அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டிருப்பதாக அந்த மருத்துவ அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் அவர் இறந்தார் என்றும் வெளியாகியிருக்கின்றது அந்த அறிக்கையின்படி. ஆகவே முழு பொறுப்பு இந்த அரசாங்கம் தான் ஏற்க வேண்டும். இன்றைக்கு இந்த அரசாங்கம் சரியான முறையிலே இந்த வழக்கை விசாரிக்கப்பட்டிருந்தால் விலை மதிக்க முடியாத ஒரு உயிரை இழந்திருக்க மாட்டோம் என்பதுதான் என்னுடைய கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.